ஒரு ஆள் எந்த அளவுக்கு தில்லாலங்கடியா இருந்தா அரசாங்க சொத்தான ஈஃபில் டவரை ஒரு தடவை இல்ல 2 தடவை ஏமாத்தி வித்திருப்பாரு. நம்ம ஹீரோ பேரு விக்டர். இவர் வேலையே என்னன்னா பல ஊருக்கு பல வேஷங்கள்ல போய் மக்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறதாம். அப்படி 1925ல பாரிஸ்ல இருக்கும்போது அங்க இருக்கிற ஈஃபில் டவர் ரொம்ப பழுதடைஞ்சிட்டதாகவும் அதை பராமரிக்க கவர்மெண்ட் ரொம்ப சிரமப்படுறதாகவும் நியூஸ்ல படிக்கிறாரு. உடனே இவருக்கு ஒரு யோசனை, ஏன் நம்ம இந்த ஈஃபில் டவரை வித்து காசாக்க கூடாதுன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் மாதிரியே மாறுவேஷம் எல்லாம் போட்டுட்டு போலியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி அந்த பாரிஸ்ல இருக்க பெரிய தலையான ஆண்ட்ரோங்கிற பெரிய இரும்பு வியாபாரிக்கு ஈஃபில் டவரை வித்தர்றாரு. வித்தது மட்டும் இல்லாம லஞ்சமா அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வியன்னாக்கு பறந்துடுறாரு. தான் ஏமாந்தது வெளியே தெரிஞ்ச கேவலம்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுக்கல. தன்னை பத்தின நியூஸ் தான் வெளியே வரலையேன்னு சொல்லிட்டு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் பாரிஸ்க்கு வந்து மறுபடியும் அதே ஸ்கேம இன்னொரு பெரிய இரும்பு வியாபாரி கிட்ட பண்ணி அந்த ஈஃபில் டவரை 2வது தடவையா வித்துட்டு மறுபடியும் யூஎஸ்கே ஓடி போயிடுறாரு. அங்க போய் அமைதியா இல்லாம போலியோ நோட் அடிச்சு மக்களை ஏமாத்தி ஒரு வழியா போலீஸ் பிடிச்சு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்றாங்க. இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஜெயில அவருக்கு நிமோனியா வந்துருது. இதை பத்தி பல தடவை போலீஸ் கிட்ட சொல்லியும் நீ டாக்டரை ஏமாத்திட்டு ஓடி போனாலும் போயிடுவேன்னு சொல்லி யாருமே அவர் கண்டுக்கல. தான் வாழ்க்கை முழுக்க போய் சொல்லி மத்தவங்களை ஏமாத்தினதுனாலயோ என்னமோ கடைசி காலத்துல உண்மை சொல்லும் போதும் கூட யாருமே அவரை நம்பல. கடைசியில நிமோனியா வந்து ஜெயிலே இறந்து போயிடுறாரு. இதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் பொய் சொன்னாலும் பொருந்த அளவா சொல்லணுங்கிறது.